தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த முதல்ல சுக்கிரன் வந்து எங்கே உட்கார்றா அப்படின்னா உங்கள் சுயஸ்தானத்தில் தான் வந்து உட்கார்றா, தனுசுல தான் வந்து உட்கார்றா. சுக்கிரன் தனுசு ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் அசுரகுரு, அவர் வந்து அதாவது உங்கள் ராசி அதிபன் தேவகுரு, அவர் அசுரகுரு. பொதுவாக சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு 6 மற்றும் 11க்கு அதிபன். ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவங்க உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றா அப்படின் போது சூப்பரா இருக்கும். குரு மேல சுக்கிரன் அப்படின் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஏதோ ஒரு விதத்துல குருவும் சுக்கிரனும் சம்பந்தப்படுறாங்க அப்படின் போது தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். அப்ப என்ன ஆகும்? உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றா. தனுசு ராசி என்பர்கள், உங்களுக்கு நோய், எதிரி, கடன், இது 3 இருக்கு அப்படின்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை வந்து யார் கொடுப்பா அப்படின்னா சுக்கிரன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துல கடனை அடைக்க நீங்க பிளான் பண்ணுவீங்க. எனக்கு பல கோடி கடன் இருக்கு மேடம், இதெல்லாம் அடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டா? சில கோடியாவது அடைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகுங்க. எத்தனையோ முறை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், எத்தனையோ முறை நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் நோக்கி போயிருந்துருக்கலாம். இந்த காலகட்டம் நீங்க அதை பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளான் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஒரு குரோனிக் இல்னஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க, டயபெட்டிஸ் இருக்கு, டயபெட்டிக் திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகுது, கண்ட்ரோலே வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ப்ராப்பரா வைத்தியம் பண்றீங்க அப்படின் போது கண்ட்ரோல் வரும். அடையேமா நீங்க வேற நாங்க ஊர்ல இருக்கிறதுல பெரிய டாக்டரை பாக்குறோமா? பெரிய டாக்டர் பாக்குறதுல மேட்டர் இல்லைங்க. இந்த பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின் போது நம்ம தெரு முக்கில் இருக்க ஒரு சாதா குட்டி டாக்டர், அவருக்கு நல்ல திறமை இருக்கும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ளூர் மாடுக்கு பிரைஸ் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தெருவிலே இருக்கவங்க நம்மளுக்கு சாதாரண டாக்டரை தெரிவாங்க, ரொம்ப வந்து எஃபிகசி இல்லாதவங்களா தெரிவாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நம்ம ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா உங்க பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்போம். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ளூர்ல சாதா ஒரு டாக்டர் கிட்ட பார்க்கும்போது கிளிக் ஆகும். நிறைய பேர் வந்து பாருங்க இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன் விட்டுட்டு ஆல்டர்னேட் சிஸ்டம் மெடிசன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆயுஷ் சிஸ்டம் மாதிரி இப்போ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் போடுவீங்க, மேடம் நீங்க வந்து ஹோமியோ டாக்டர் அப்படின்றதுனால நீங்க உங்க சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவாக வந்து பாருங்க நிறைய நாங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் பார்த்துருக்கோம். அதாவது நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. நான் சொல்லுவேன் இந்த காலகட்டம் சனி பெருசாக ஃபேவர் ஆகலைங்க. நீங்கள் லோக்கலில் வந்து பாருங்கள், உங்கள் ஊரில் வந்து இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் டாக்டர்ஸ் ஹோமியோ இருக்காங்க, இல்லை ஆயுர்வேதா இருக்காங்க, சித்தா இருக்காங்க, யுனானி இருக்காங்கன்னா பாருங்கள், கிளிக் ஆகிடும்.